அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 ஒரு எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படிங்கிற காரணத்தினால நெக்ஸ்ட் இயர் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து இருக்குது. அதுக்கான புதிய சிலபஸ் ஆனது அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்காக ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்காங்க. இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான். மொத்தமாக ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு டீட்டெயில் மட்டும் பாருங்கள். ஒரு யூனிட்டுக்கு 2 டெஸ்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 யூனிட்டையும் நாங்கள் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 20 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 110 மார்க் இருக்கும். டெஸ்ட் 1 அப்படின்னா 110 மார்க், டெஸ்ட் 2 அப்படின்னா 110 மார்க். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110 மார்க். டிஆர்பி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே பேட்டர்னில் 110 மார்க் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக 20 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ 21 அப்படிங்கிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி. சரிங்களா? ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 3 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷனு, யூனிட் 4லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிவிஷனு, 7லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டெஸ்ட் பக்கம் வரும். ஓகேங்களா? அது போக லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் எக்ஸாம் வந்து 2 டெஸ்ட் 24, 25. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே 110 மார்க்கு. ஸோ நமக்கு டைம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக வச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரு, ஓகேங்களா, செட்டு, அதுமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கலந்து எதெல்லாம் சிலபஸ்க்கு வந்து கவர் ஆகுதோ இது எல்லாமே நாங்கள் டெஸ்ட்டாக அடிஷன் வச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து தமிழ் மீடியம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா. ஓகே, அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. டிசம்பர்லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க அப்டேட் பண்ணிடுவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9952563892. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர். உங்களுக்கு எதாவது டவுட் வந்தாலும் சரி இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் இதே நம்பருக்கு வந்து 2500 அனுப்பிட்டு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் வந்து ஆன்லைன் நடக்கும். அதே டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ புதிய டெஸ்ட் பேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஏதோ டவுட் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.